காரைக்காலில் போலீசாரின் விசாரணைக்கு வர மறுத்து வீட்டை பூட்டி போராடிய சாராய வியாபாரி பெண் எம்எல்ஏ சொன்னால்தான் வருவேன் என அடம் பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ரவுடிகள் நடமாட்டத்தை ஒழிப்பதற்கான ஆபரேஷன் திரிசூலை நடத்தி நெடுங்காடு வரிச்சுக்குடியைச் சேர்ந்த சாராய வியாபாரி பாம்ராஜா என்பவர் வீட்டிற்கு போலீசார் சென்றனர். ஆனால் அவர் கதவை திறக்க மறுத்து காவல்துறையினரை மிரட்டியுள்ளார். தான் சாராய தொழிலை கைவிட்டு தற்போது ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருவதாகவும் என்ஆர் காங்கிரசின் பொறுப்பாளராக உள்ள தன்னை அழைத்து செல்லக்கூடாது எனவும் கூறியுள்ளார் பாம்ராஜா. விசாரணைக்கு மட்டுமே அழைப்பதாக போலீசார் கூறிய போதும் வர மறுத்த அவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான பெண் எம்எல்ஏ சந்திர பிரியங்கா கூறினால்தான் வருவேன் எனவும் பிரச்சனையை புதுவை முதல்வர் வரை கொண்டு செல்வேன் எனவும் மிரட்டினார். மேலும் போலீசார் தன் மீது வீண்பழி சுமத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் தனது செல்போனில் யாரையோ அழைத்து பாப்பா என்னை போலீசார் மிரட்டுகிறார்கள் என்று தெரிவித்தார். இறுதியில் காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணைக்கு அழைத்து சென்றார். இந்நிலையில் அரசு பெண் போலீஸை பணி செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் மீது ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட சாராய கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.